தேஜு அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜு மேடம் கனிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மேடையில் தான் இங்கே கமலா தியேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னார், 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டரில் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததான்னு கூட தெரியாது. அதனால் அது நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்குலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு தான், கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்கள், அவ்வளோதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவாக, கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குது. அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது. எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும். படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும். கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கனிவாக இருக்கும். இல்லைனா பேசும்போதே கொஞ்சம் கனிவாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். அதுதான் ரிவ்யூ. தேஜு மேடம் அது மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும். ரிவ்யூ பண்ணாதீங்க இல்லை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ பிந்து மாதேவர்கள், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஆளுமை நீங்கள். ஸோ யூஆர் அ வெரி டால்